ஒரு நல்ல ஆயத்து. அதாவது நபியே, அந்த பெண்களிடத்திலிருந்து நீங்கள் ஏதாவது பேசுவதாக இருந்தால் வாங்குவதாக இருந்தால் திரைக்கு பின்னால் மின் வராயில் ஹிஜாபத்தி, மின் வராயில் ஹிஜாபி, திரைக்கு பின்னால் இருந்து வாங்குங்கள், திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்து இறக்கணும். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிளப்புவாங்களோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இறங்கிச்சு. பத்ர் போர்ல இது கைதிகளை பார்த்து என்ன பண்ணாங்க, யாரத்துல என்ன மைத்திரியா பேசுறீங்க அப்படின்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் ஒரு விளக்கம் கொடுத்தான் அல்லாஹ். ஆனா எங்கெல்லாம் வாயை திறந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு விளக்கம் கிடைச்சு, இந்த உம்மத்துக்கு விளக்கம் கிடைச்சது. அந்த மாதிரி தான் ஜெயினப் ரலியல்லாஹு பார்த்து கேக்குறாங்க, நீ என்ன கொஞ்சம் போத்திட்டு வரக்கூடாதா, இப்படி வரியே அப்படின்ற உடனே அந்த மாதிரி கோவப்பட்டு போயிட்டாங்க. உடனே பெரிய அதாவா போச்சா, இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்ணா ஆயத்து இறக்கணும். அதே மாதிரி அப்துல்லா இப்னு உபை மிகப்பெரிய முனாஃபிக், மதீனால முனாஃபிக்குடைய தலைவனா இருந்தான், நயவஞ்சனா இருந்தான். அப்ப அவன்கிட்ட அவன் இறந்து போயிட்டாங்க செய்தி கேட்ட உடனே அவனுடைய மகன், முனாஃபிக்குடைய மகன், இவர் பேர் அப்துல்லா, இவர் ரொம்ப தங்கமான மனுஷன். அப்துல்லாவுடைய மகன், முனாஃபிக்குடைய மகன், ரொம்ப பரிசுத்தமான முஸ்லிம், பெருமானார் மேல ரொம்ப இஹ்லாஸான முஹப்பத் வச்ச முஸ்லிம். அவர் சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்க அத்தா இறந்துட்டாரு, அவர் முனாஃபிக்காவே இருந்தாரு, தயவுசெய்து நீங்க தொலைவீங்க, யார சொல்லலாம், எங்க அத்தாக்கு நீங்க தொலைவீங்க அப்படின்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா வரப்பா அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. எழுந்தோன்னா உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து அவங்க ஜுப்பா பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்தவரை ரசூல் அப்படி தடுமாறிடுறாங்க. என்னப்பா என்னாச்சு, என்ன யார சொல்ல, எங்க போறீங்க, அத்துஸல்லி அலல் காஃபிர், ஒரு காஃபிர்கான நீங்க தொலை வைக்க போறீங்க, காஃபிர்கான தொலை வைக்க போறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கேக்குறாங்க, அதாவது அல்லாஹ் சொல்றானே, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர், இன் இஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மரத்தன், நபியே நீங்கள் 70 முறை காஃபிர்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, நீங்க என்ன காஃபிருக்கு மன்னிப்பு கேட்க போறீங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உமருக்கு மறுப்பு சொல்றாங்க. என்ன சொன்னா, அல்லாஹ் சொல்லிருக்கான் 70 முறை மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்லி, ஆனா நான் 71 முறை கேட்பேன். 70 முறை கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நான் 71 முறை கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பண்ண கிளம்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய மகன் வேதனைப்படக்கூடாது. யாருடைய மகன்? அப்துல்லா இப்னு உபையுடைய மகன் மனசு கஷ்டப்பட கூடாது, நம்ம அத்தா கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் தொலை வைக்கணும்னு நினைச்சிட கூடாது. அப்படிங்கறனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி போறாங்க. சொல்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், நபியே நயவஞ்சகர்களுக்கு தொலை வைக்காதீர்கள், நயவஞ்சகர்கள் என்ன பண்ணாங்க, காஃபிர்களுக்கு ஒருபோதும் ஜனாஸா தொலை நடத்தாதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் ஆயத்தை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்பதான் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகின்றான். இப்படிதான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் போர்ல திரும்பி வர்றாங்க. கந்தக் போர்ல திரும்பி வந்த உடனே ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண் வர்றா, அதாவது நீக்ரோ அடிமை பெண் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு நேச்சர் நேர்ந்துக்கிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நேச்சர் நேர்ந்துக்கிட்டேன். என்ன நேச்சர் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லபடியா போர்ல திரும்பி வந்துட்டா நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து டஃப் அடிக்கணும்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டேன். டஃப்னா என்ன, கொட்டடிக்கிறது, டும் 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 கொட்டடிக்கிறது நேர்ந்துக்கிட்டேன். அந்த பொம்பளை நேச்சையை பாருங்க, வித்தியாசமா நேச்சை. இங்க ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க, ஒரு பள்ளிவாசலுடைய முத்தவல்லியான், மார்க்கம் தெரியாது மண்ணு தெரியாது முத்தவல்லி எத்தனை பேர் இருக்காங்கல்ல இன்னைக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு முத்தவல்லியான். அவர் என்ன பண்ணாரா, அஜத்துல ஹஸ்ரத் நான் ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கிறேன். என்னங்க நேர்த்தி கடன், என் பேர பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது குணமாயிடுச்சுடா, மெம்பருக்கு மேல ஜும்மா அன்னைக்கு மெம்பருக்கு மேல உங்க கையில கொட்டை கொடுத்து டும் 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 அடிப்பேன் அப்படின்னு ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டாராம். அஜர்த்து பார்த்தா என்னடா பைத்தியகரமான நேர்ச்சக்கடனா இருக்குது. இல்ல முத்தவலி சாப், அப்படி இல்ல, இது மெம்பருக்கு மேல நீங்க பெருநாள் ஜும்மா அன்னைக்கு அது கொட்டடிக்க சொன்னா நான் எப்படி மக்களுக்கு பதில் கேட்பாங்க, ஏன் ஹஸ்ரத் கொட்டடிச்சீங்கன்னு கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்றது, இப்படி என்ன திரும்பத்துக்கு ஆளாக்குறீங்களே, இப்படிப்பட்ட வீராப்ப நேச்சலாம் வைக்காதீங்க அப்படின்னா முத்தவலி சொன்னாரா, கொட்டை அடிக்கிறீங்களா இல்ல சீட்டை கிழிக்கவா? நீ பாக்குற எத்தனையோ பள்ளிகளுடைய நிலைமை அந்த மாதிரி தான். அல்லா இருக்கிறதுனால இந்த சீதேவியான மக்கள் ஆளக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய பள்ளியாசல் இருக்குது, இந்த மாதிரி முத்தவலி இருக்கக்கூடிய நிர்வாக பள்ளியாசல் இருக்குது. செய்றீங்களா சீட்டை கிழிக்கவா? அஜத்து பார்த்தா வேற வழி இல்லை, மெம்பர் மேல ஏறிட்டு பயான், மக்களே கொட்டடிப்பது ஹராம், மெம்பர் மக்களே கொட்டடிப்பது ஹராம். அது எவ்வளவு பெரிய ஹராம் என்றால், கொட்டை கையில் எடுத்துட்டாரு, இப்படி அடித்தாலும் ஹராம் தான், இப்படி அடித்தாலும் ஹராம் தான், இப்படி அடித்தாலும் ஹராம் தான். முத்தவலி சந்தோஷம், நீ என்ன சொல்லிட்டு போ, கொட்டை அடிச்சுட்ட, சொல்றது என்ன சொல்லிட்டு போ, அவங்க கொட்டை அடிச்சாச்சு. அப்ப அந்த மாதிரி அந்த பொம்பளை என்ன சொல்லிச்சா அப்படின்னு சொன்னா, யார சொல்லலாம், நீங்க நல்லபடியா போர்ல திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொட்டை அடிப்பேன்னு ஒரு நேர்ச்சி கடை நடக்கு அப்படின்னு.
உடனே பெருமான சபையில பைத்தியகரத்தமா நேத்துக்கிறதா இருக்குது. சரி அப்படி நேர்ந்து தொலைச்சு அடிச்சிட்டு போ அப்படின்றாங்க. அந்த பொம்பளை உட்காந்துக்கிட்டு பெருமான சபை உட்காந்துருக்காங்க, எதிரில் உட்காந்துக்கிட்டு டும் 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 கொட்டு அடிச்சிட்டு இருக்குது. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, ஒரு தப்பு எடுத்து அடிச்சிட்டு இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, வந்த உடனே அந்த அடிச்சுட்டே இருக்குது. பெருமான சபை எரிச்சலா இது என்னடா இது தும்னு அடிச்சுக்கிட்டு சொல்லவும் முடியல, நான் நேர்த்தி கிடங்குது, சரி அடிச்சுட்டு போட்டோம் சகிச்சு உட்காந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டும் டும் அடிச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அலி வர்றாங்க, அடிச்சுட்டே இருக்கு. இன்னும் 2-3 சஹாபாக்கள் வர்றாங்க, அடிச்சுட்டே இருக்கு. உமர் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க இல்லையா, டஹாலுக்கு கொட்டை கீழே விட மேலே உட்காந்துச்சு. அந்த கொட்டை கீழே தள்ளி அது மேலே உட்காந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாய் விட்டு சிரிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு சொல்றாங்க, யா உமர் இன்ன ஷைத்தான யகாஃபு மின்க, உங்களை பார்த்து ஷைத்தான் எப்படி பயப்படுறான் பாருங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி பொண்ணு கொட்டை அடிக்குது. அபூபக்கர் வந்தாரு, அவருக்கு முன்னாடி அடிக்குது. உஸ்மான் வந்தாரு, அவருக்கு முன்னாடி அடிக்குது. நீங்க வந்தீங்க, கால் கீழே படி அடிச்சு மேல. இன்ன ஷைத்தான் யகாஃபு மின்க, ஷைத்தானே உங்களை பார்த்து பயப்படுறான். உங்களை முரட்டுத்தனத்தை பார்த்து மனிதர்கள் மட்டும் இல்ல, யார் பயப்படுறா? ஷைத்தான் பயப்படுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் மஜ்ரில்லதி அன்த லா தஜ்ரி, நீங்க ஒரு திசையில போனீங்கன்னு சொன்னா ஷைத்தான் என்ன பண்ணிடுறான், இன்னொரு திசை வழியா ஓடி போயிடறான். எப்படியா? அந்த அளவுக்கு சகோதரர்ல அவங்க மனிதர்கள் மீது மட்டும் தங்களோட முடத்தனத்தை காட்டல, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு யூதருக்கும் மத்தியில தகராறு ஆயிடுது மதீனாவுல. ஒரு முனாஃபிக்கும் யூதருக்கும் மத்தியில தகராறு ஆயிடுது. தகராறு ஆனா அந்த தீர்ப்பு பிரச்சனை யார்ட்ட வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, முனாஃபிகன் தெரியாது, முஸ்லிமா இருக்கிறான். அப்ப அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமானா யூதருக்கு தான் சாதகமா அமைஞ்சிருது. நியாயம் அவன் பக்கம் இருக்குது, யூதருக்கு சாதகமா ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்பிறாங்க, தீர்ப்பு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா முனாஃபிக் பார்க்கறான், ரசூலுல்லாஹ்ட்ட போனா ரசூலுல்லாஹ் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, உமர்கிட்ட போனா உமர் நமக்கு சாதகமா தீர்ப்பு அளிப்பாரு. ஏன்னு சொன்னா உமருக்கு யாரு மேல கோவம் உண்டு? காஃபிர்கள் மேல காட்டம் உண்டு. எப்பவுமே முஸ்லீம் மேல அவர் ரொம்ப இறக்கப்படுவாரு. ஆனா நம்ம முஸ்லீம் முனாஃபிக்கிவன், ஆனா முஸ்லீம் உலகத்தில் காட்டிட்டு இருக்கிறான். நம்ம முஸ்லீம்ங்கிறதால நேரா உமர்ட்ட போனோம்னா நமக்கு நியாயமான தீர்ப்புகளைன்னு சொல்லி அந்த யூதனை அழைச்சிட்டு எங்க வராரு முனாஃபிக், எங்க வர்றான்? நேரா உமர்ட்ட வர்றாங்க. உமர்ட்ட வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னப்பா என்ன பிரச்சனை கேட்ட உடனே இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்றாங்க. உடனே அந்த யூதன் என்ன பண்றாரு, வாயை விட்டுறாரு. உமரே நாங்க இப்பதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோம், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு சாதகமான தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. ஆனா இவரு என்ன பண்ணாரு, அந்த தீர்ப்புல திருப்தி இல்ல, நீங்க தான் நியாயமான தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனாஃபிக் என்ன பண்ண, ஆமா ஆமா உமரே உங்களை மாதிரி நீதமான தீர்ப்பு யார் இருக்கிறாங்க புகழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, எப்படியா இவர் சொல்றது உண்மையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு அளிச்சிட்டாங்களா? ஆமா சொன்னாங்க, ஆனா எனக்கு அதுல திருப்தி இல்ல, எனக்கு நீங்க சொல்லுங்க நான் திருப்தி, அதே திருப்பியை நீங்க சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன். அதான் உமர் ரலியல்லாஹு ஐஸ் வைக்கிறான், அதே திருப்பி நீங்களே சொல்லுங்க ஏத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சகோதரர்ல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு காலம் இல்ல, நீதம் கிடைக்கணும்னா கொஞ்சம் ஐஸ் வைக்கணும். நீ கோர்ட்ல பாக்குறோம்ல, மூச்சுக்கு 300 தடவை மை லார்ட் மை லார்ட் பாத்தீங்களா, வக்கீலுக்கு கத்துறத யுவர் ஆனர், ஐஸ் வைக்கிறான், நீ ரொம்ப கண்ணியமான ஆளு, என்னுடைய பிரபுவே என்னுடைய கடவுளே மை லார்ட் மை லார்ட். அப்ப அந்த நீதிபதிக்கு ஐஸ் வச்சாதான் தீர்ப்பு கிடைக்குங்கிறது இன்னைக்கே நடைமுறையில் இருக்குது. ஐஸ் வச்சான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா பெருமானார் தீர்ப்பு அளிச்சிட்டாங்களா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. பெரிய வாளை தூக்கிட்டு வந்தாங்க, ஒரே போடா போட்டாங்க முனாஃபிக, ஒரே போடா போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு அளிச்ச பிறகு அந்த தீர்ப்புல நம்பிக்கையில சொல்லி என்கிட்ட அப்பீலுக்கு வந்திருக்கியா, நீ என்கிட்ட அப்பீலுக்கு வந்திருக்கியா, ஒரே போடு போட்டாங்க. போட்ட உடனே என்ன ஆயிடுது பிரச்சனை, இது யூத பயந்து ஓடி போயிட்டான். முஸ்லீம் எந்த போடு போட்டாரு நமக்கு என்ன ஆகும், ஓடி போயிட்டான். ஓடி போன பிறகு இந்த செய்தி என்ன ஆயிடுது, மதீனா பூரா பரவிடுது, உமர் வந்து அநியாயமா ஒரு முஸ்லீமை கொலை பண்ணிட்டாரு. ஏன்னா முனாஃபிக்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுமா, முஸ்லீமை கொலை பண்ணிட்டாரு, முஸ்லீமை கொலை பண்ணாரு, வதந்தி பரவிடுச்சு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உமரை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, என்ன உமர் என்ன காரியம் பண்ணிட்டீங்க, நீங்க எவ்வளவு பெரிய மர்த்தனமான காரியம் பண்ணிட்டீங்க. இல்ல யார சொல்லலாம், உங்கள் நீங்க தீர்ப்பு அளிச்ச பிறகு உங்க தீர்ப்புல நம்பிக்கை இழந்து என்கிட்ட வரானே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை சரியான வார்த்தையா இருக்க முடியும், அவன் முஸ்லீமா இருக்க வாய்ப்பு இல்ல. பெருமாள் இப்படி ஆவேசப்படாதப்பா எதுக்கு எடுத்தாலும் பத்தியா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு பாரு. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. சரி அந்த நேரத்தில் ஆயத்து இருக்கிறான் அல்லாஹ், ஃபலா வரப்பிக, நபியே உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக, உம்முடைய ரட்சகர் மீது சத்தியமாக, லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم مما قضيت ويسلموا تسليما. நபியே அல்லாஹ்வின் சத்தியமாக,
ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனகும், தங்களுக்கு மத்தியில் எந்த தகராறு ஏற்படுதோ அந்த தகராறுக்கு உம்மையே அவர்கள் நீதிபதியாக ஆக்கி, சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத, பிறகு நீர் அளித்த தீர்ப்பில் எந்த விதமான குற்றம் குறையும் பார்க்காமல் வயுசல்லிமூ தஸ்லீமா, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களே அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். இதுல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அந்த முனாஃபிக் யார் கிடையாது, உண்மையான மூமின் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆதாரமா அல்லாஹ் இறங்கின அடுத்த ஆயத்து. அப்பதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து உம்மத்தி ஃபீ அம்ரில்லாஹி உமர், என்னுடைய உம்மத்திலேயே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே இவ்வளவு தீவிரமானவர் ஹஜ்ரத் உமர் தான். இவ்வளவு தீவிரமான ஹஜ்ரத் உமர் தான். சொல்ல இன்னைக்கு தீவிரவாதிகள்ங்கறாங்கல்ல, இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லிம்களான தீவிரவாதிகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய செயல்பாடுகளை பார்த்து ஒருத்தன் தீவிரவாதின்னு சொன்னான்டா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமே தீவிரவாதியா இருக்கணும். அப்படிப்பட்ட தீவிரவாதியா தான் அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷத்து உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினரிலேயே தீவிரமானவர் ஃபீ அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி. பாத்தீங்கன்னா சகோதரர், அவருடைய வாழ்க்கை வரல, அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பயான்ல வரும் பாருங்க. அவருடைய ஆட்சி அதிகாரம் எந்த விதத்திலுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. ஷிர்கோடும் குஃப்ரோடும் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், பரவாயில்ல வந்து விட்டு கொடுத்துடலாம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்க உலகத்தில் தழைத்தோங்க வேண்டும் என்றால் அது தழைத்துத்தான் ஆக வேண்டும். வேற எந்த மார்க்கம் எந்த கொள்கை உலகத்தில் உயரக்கூடாது. அதுல அவ்வளவு உறுதியா தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. சோரி, அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உஹது போர் நடக்குது. அதற்கு பிறகு உஹது போர். உஹது போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு ஒரு இடத்துல வந்து ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துருக்காங்க. உஹது போர்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் முதல்ல வெற்றியா கொடுத்தான், அப்புறம் தோல்வியா மாத்திட்டான். வந்து ஓரமா வந்து உட்கார்ந்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியான் அப்படி நெஞ்சு நிமித்திட்டு வராரு. அபூ சுஃபியான் அப்படி நெஞ்சு நிமித்திட்டு வராரு. பாத்தீங்களாப்பா, எங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு பத்தியா, என்ன சொல்றீங்க அப்படி நெஞ்சு நிமித்திட்டு வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. வந்து நின்று சொல்றாரு, அந்த கூடாரத்துக்குள்ள உமர் உட்கார்ந்துருக்காங்க. அபூ சுஃபியான் வெளியே நின்று சொல்றாரு, அல் யௌம யௌமுல் உத்தா, அல் யௌம யௌமுல் உஸ்ஸா, இன்றைய தினம் உஸ்ஸாவுடைய தினம். உஸ்ஸா அவங்களுடைய தெய்வம். வ ஆலா ஹுபல், ஹுபலுக்கே எல்லா புகழும் கத்துறாரு அபூ சுஃபியான் நின்னுட்டு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர் கும் ஃபஜிபு, அதாவது இஸ்லாம் என்பது ஜிஹாதுங்கிறது என்னன்னு சொன்னா, எதிரிகள் வாளேந்தி வந்தால் வாளேந்தி தடுக்கணும், வார்த்தையால் வந்தால் வார்த்தையால் தடுக்கணும். அதான் இஸ்லாத்திலே ஜிஹாதுங்கிறது. அதான் அவன் எழுத்துப்பூர்வமா சொல்றானா, இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுறானா, நீங்க எழுத்து போர் தொடங்குங்கள். அவன் நாவால இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறானா, நீங்க நாவால போர் தொடுங்கள். அவன் வாளேந்தி வர்றானா, நீங்க வாளேந்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அபூ சுஃபியான் இந்த வார்த்தை சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட சொல்றாங்க, யா உமர் கும் ஃபஜிபு, எழுந்திருங்க, அவனை பதில் சொல்லுங்க போங்க அப்படின்ற உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியே கூடாரத்துக்கு வெளியே நின்று சொல்றாங்க, அல் யௌம யௌமுல்லாஹ், இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தினம், இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தினம். யா அபூ சுஃபியான் கத்லானா ஃபில் ஜன்னah வ கத்லாகு ஃபின் நார், எங்களில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், உங்களில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நரக படுகொலில் இருந்திருக்கிறார்கள். இத கேட்ட அபூ சுஃபியான் ஆடி போயிட்டாரு. என்னடா இது, இவ்வளவு 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட இவனுக்கு நடுங்கலையே, கொஞ்சம் கூட பயம் இல்லையே, கொல்லப்பட்டவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க சொல்றானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லா ஆலா ஹுபல் வல்லாஹு ஆலா வஅஸ், உன்னுடைய ஹுபல் தெய்வம் உயர்ந்ததல்ல, எங்களுடைய அல்லாஹ் தான் உயர்ந்தவன், எங்களுடைய அல்லாஹ் தான் உயர்ந்தவன் சொன்ன உடனே அபூ சுஃபியான் அங்க இருந்து கேக்குறாரு, கத்தலனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நான் கொன்னுட்டேன் பத்தியா, நான் கொன்னுட்டேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டாங்கற செய்தி காஃபிர்கள் வந்து அப்படி பரவி போச்சு, வதந்தி பரவிடுச்சு. அத உறுதிப்படுத்துறதுக்காக அபூ சுஃபியான் வந்திருக்காரு. பாத்தீங்களா, முஹம்மது கதை தீர்ந்துச்சா இல்லையா கத்துறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வல்லாஹி லா யஸ்மஉ கலாமனல் ஆன். அபூ சுஃபியான் பைத்தியக்காரா, நீ பேசுறது நான் பேசி நல்ல ஹயாத்தமா கேட்டுட்டு இருக்காங்க. யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டான்னு சொல்ற, நீ பேசுறது நான் பேசக்கூடிய பேச்சையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, என்ன சொல்ற அப்படின்ற உடனே அப்பதான் அபூ சுஃபியான் சொல்றாரு, என்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்படலையா? சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு, உயிரோடு இருக்காரா இல்லையா. ஏன்னா அங்க பூரா கூடாரத்துல பூரா என்ன செய்தி அப்படின்னு சொன்னா கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டாங்கிற செய்தி, ஆனா இங்க உயிரோடு இருக்கான்னு சொல்றானே, என்ன எது உண்மை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த அஸ்தகு மின்னி, அந்த அஸ்தகு மின்னி மின் இப்னி கும்ஆ, என்னிடத்திலே நீர் இப்னு குமாவை விட உண்மையாளர் நீங்க தான். இப்னு குமா யார் அப்படின்னு சொன்னா, அவன் தான் மக்கத்து குறைஷிகள் மத்தியில செய்தியை பரப்பி விட்டான். ரசூலுல்லாஹி கொல்லப்பட்டாங்கிற செய்தியை அவன் தான் பரப்பி விட்டான். அதான் அபூ சுஃபியான் சொல்றாரு, நான் இப்னு குமாவை விட உன்னைத்தான் நம்புகிறேன்.
நீ சொல்றத நம்புறேன். அப்போ முகமது ஸல்லல்லாஹு உயிரோட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அபூ சுஃபியான் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் ஃபில் யௌமில் ஆமின் உலாகி, அல்லாஹ் நாடினால்